முதல் கொஸ்டின், மனித மூச்சுக்குழலின் நீளம் சுமார் 12 சென்டிமீட்டர். ஹம்பகரின் தத்துவம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. குளோரைடு நகர்வு. இரத்தத்தின் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறன் 20%. சுவாச இயக்கத்தை கட்டுப்படுத்துவது முகுளம். உயர் CO2 அடர்த்தியில் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் பிரிகை வளைவு இப்படி அமையும். வலதுபுறம் வளையும். இதன் போக்குவரத்திற்கு குளோரைடு நகர்வு அவசியமானது. கார்பன் டை ஆக்சைடு. ஒவ்வொரு இயல்பான சுவாசத்திலும் உள்ளிழுக்கப்படும் அல்லது வெளியிடப்படும் காற்றின் கொள்ளளவு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மூச்சு காற்றளவு. எதன் குறைவால் ஆக்சிஜன் பிரிகை வளைவு வலது பக்கம் நகர்கிறது? pH. ஈரடுக்கு ப்ளூரா உள்ள இடம் நுரையீரலை சூழ்ந்துள்ளது. உயர்ந்தபட்ச சுவாச திறனுக்கு பின் நுரையீரலில் எஞ்சியுள்ள காற்றின் கொள்ளளவு எஞ்சிய கொள்ளளவு. வெளி சுவாசத்தின் போது உதரவிதானம் காணப்படுவது குவிந்து காணப்படும். கார்பன் டை ஆக்சைடு திசுக்களில் இருந்து சுவாச பரப்பை எதன் வழியாக அடைகிறது? பிளாஸ்மா மற்றும் இரத்த சிவப்பணுக்கள். சுவாச மையம் அமைந்துள்ள இடம் முகுளம். மூச்சு விடுதலின் போது காற்று பயணிக்கும் பாதை நாசித்துளை, தொண்டை, குரல் வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளை, நுண்குழல், காற்று நுண்ணறை. தவறான கூற்று எது? இதயத்தின் வலது பக்கத்திலிருந்து இரத்தம் நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சரியானது. சிறுநீரகத்தின் இரட்டை உறை ப்ளூரா ஆகும். நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய உரை தான் ப்ளூரா. தவறானது. கணையம் ஒரு நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பி. ஆமா, கணையம் லாங்கர் கன்ஸ்டிட்டுகள் ஆகும்போது நாளம் இல்லாமல் இருக்கும். வைட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கர்வி தோன்றுகிறது. சரியானது. இயல்பான சுவாசத்தில் உள்ளிழுக்கப்படும் பின்பு வெளியிடப்படும் காற்று டேஸ் எனப்படும். அப்படின்னா மூச்சு காற்றளவு. ஹீமோகுளோபினில் இருந்து ஆக்சிஜன் பிரிந்து உடல் திசுக்களை அடைத்தல் எதன் காரணமாக நடைபெறுகிறது? அதாவது குறைந்த O2 செறிவு, அதாவது குறைந்த ஆக்சிஜன் செறிவால் ஏற்படுது. நுரையீரலில் எண்ணற்ற காற்று நுண் அறைகள் இருப்பதால் விரவல் முறை மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெற அதிக சுவாச பரப்பு கிடைக்கிறது. பாலூட்டிகளின் நுரையீரலில் அதிக எண்ணிக்கையிலான காற்று நுண்ணறைகள் காற்று நுண் நாளங்களை சுற்றி அமைந்து மூச்சு கிளை நுண்குழலில் திறக்கப்படுகின்ற அமைப்பு குறைந்த அளவு எஞ்சிய காற்றை கொண்ட திறனுடைய காற்றோட்ட அமைப்பு. கார்பன் டை ஆக்சைடை கடத்தும் போது இரத்தம் அமிலத்தன்மை அடைவதில்லை. ஏன்? இரத்தம் நடுநிலையாகிறது. புவி பரப்பிலிருந்து உயரமான இடங்களில் மனித இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். CO2 இந்நிலையில் கடத்தப்படுகிறது. அப்படின்னா கார்பமினோ ஹீமோகுளோபின் மற்றும் கார்பானிக் அமிலமாக. அதிகபட்ச அதாவது 70 to 75% CO2 இந்நிலையில் கடத்தப்படுகிறது. அப்படின்னா பைகார்பனேட் வழியாக. மூச்சுக்குழலை சூழ்ந்து இந்த வகையான முழுமையற்ற வளையங்கள் எவ்வளையங்கள் ஆகும்? ஹைலின் குருத்தெலும்புகள். இரத்தத்தில் உள்ள டேஸ் வழியாக ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. RBCகள் மற்றும் பிளாஸ்மா. நுரையீரலில் எஞ்சி நிற்கும் 1100 ml வாயு இவ்வாறு கூறப்படுகிறது. எஞ்சிய கொள்ளளவு. நுரையீரலை பாதுகாப்பது முள்ளெலும்பு தொடர், மார்பெலும்பு, விலா எலும்பு, மேற்கூறிய எல்லாமே தான். கிலோட்டில் குறைந்த அளவுடையது மூச்சு காற்றளவு. ஒரு குழந்தை தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறலால் இறந்தது. பிண பரிசோதனையில் நுரையீரலில் ஒரு துண்டை நீரில் வைத்து எதனால் உறுதி செய்யப்படுகிறது? அப்படின்னா அது மிதந்துச்சுன்னா தான் அந்த குழந்தை மூச்சடைச்சு இறந்திருக்குன்றது அர்த்தம். 1 கிராம் ஹீமோகுளோபின் உள்ள ஆக்சிஜன் அளவு 1.34 ml. ஒரு மூலக்கூறு ஹீமோகுளோபின் எத்தனை மூலக்கூறு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது? 4. கார்பன் மோனாக்சைடு நச்சாக்கத்தில் தனி ஹீமோகுளோபின் குறைகிறது. நுரையீரல் காற்று நுண்ணறைகளில் வாயு பரிமாற்றம் இம்முறையில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எளிய விரவல் முறையில். ஹீமோகுளோபின் என்பது சுவாச நிறமி. குரல் நாண்கள் உள்ள இடம் எது அப்படின்னா குரல் வளை. சுவாசிக்காத செல்கள் எரித்தோசைட்டுகள். விக்கல் எதனால் ஏற்படுகிறது? உதரவிதானம் அதனால தான் ஏற்படுது. இரத்த சிவப்பணுக்கள் உருவான பைகாட்டுகள் இரத்த பிளாஸ்மாவிற்கு வருவதும் பிளாஸ்மாவில் உள்ள குளோரைடுகள் இந்த இரத்த சிவப்பணுக்குள் செல்வதும் எந்த தத்துவத்தில் நடைபெறுகிறது? ஹம்பர்கர் தத்துவம். மூளையில் உள்ள சுவாச கட்டுப்பாட்டு மையத்தை தூண்டுவது தமனி இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு. இரத்தத்தின் மிகை CO2 செறிவினால் ஏற்படுவது யாது அப்படின்னா இரத்தத்திலிருந்து நிதானமாக O2 விரவல். வாயுக்கள் சுவாச பரப்பின் மீது விரவுதல் அடைவது எதனால்? இரத்தத்தை விட காற்று நுண்ணறைகளில் CO2 அதிகம் இருப்பதா? ஹீமோகுளோபினில் இருந்து O2 பிரிவதை காட்டும் ஆக்சிஜன் பிரிகை வளைவு வலதுபுறம் நகர்வது ஏன்? கார்பன் டை ஆக்சைடு செறிவு உயர்வதனால். மனித மார்பெலும்பு கூடு எதனால் ஆனது? விலா எலும்புகள், மார்பெலும்பு மற்றும் மார்பு முள்ளெலும்புகளால் ஆனது. நுரையீரலின் உயிர்ப்பு திறன் என்பது எது? உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு, வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு, மூச்சு காற்று கொள்ளளவு.
காற்றளவு கொள்ளளவு. பயனற்ற இடம் எது? மேற்சுவாச பாதை. புகையிலுள்ள கார்பன் மோனாக்சைடு ரத்தத்தில் O2 ஏற்பு திறனை குறைக்கிறது. சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. காற்று நுண்ணறை காற்றோட்டம் நுரையீரல் காற்றோட்டத்தை விட குறைவு. CO2 செறிவு அதிகரிப்பதால் தோன்றுவது எது அப்படின்னா விரைந்த மற்றும் ஆழ்ந்த சுவாசம். இரத்த நுண்ணாளங்களில் தொடங்கி இரத்த நுண் நாளங்கள் முடியும் இரத்த ஓட்டம் போர்ட்டல் சுற்றோட்டம். குளுக்கோஸை உணவு பாதையில் இருந்து கல்லீரலுக்கு எடுத்து செல்வது எது? கல்லீரல் போர்ட்டல் சிரை. நிணநீர் அதாவது கணு சுரப்பி உருவாக்குவது ஆன்டிபாடிகள். கீழ்கண்டவற்றில் எது நிணநீர் மண்டலத்தில் முக்கிய உறுப்பு அல்ல அப்படின்னா சிறுநீரகம். நிணநீருக்கு நிறமில்லாதன் காரணம் யாது அப்படின்னா ஹீமோகுளோபின் இல்லை. இம்யூனோகுளோபின்களை உற்பத்தி செய்வது லிம்போசைட்டுகள். கீழ்வரும் மனித உறுப்புகளில் எது சிவப்பு அணுக்களின் இடுகாடு என அழைக்கப்படுகிறது அப்படின்னா மண்ணீரல். எது DNA இல்லை? முதிர்ந்த இரத்த சிவப்பணுக்கள். APO இரத்த வகை ஒருவருக்கு இரு வகை ஆன்டிஜன்களும் இணைந்து ஆன்டிபாடியே இல்லாதிருந்தால் அவர் இரத்த வகை என்னவாக இருக்கும் அப்படின்னா ABயா இருக்கும். கீழ்வருவனவற்றுள் துகள் உள்ள வெள்ளை அணுக்கள் யாவை அப்படின்னா நியூரோபில், ஈஸ்னோபில், பேஸ்னோபில். EGGல B எதை குறிக்குது அப்படின்னா ஏற்றிய சுருக்கத்தின் துவக்கத்தை குறிக்குது. சுருக்கத்தோட துவக்கத்தை குறிக்குது. இரத்த pH குறைவின் விளைவு யாது அப்படின்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுடன் இணையும் தன்மை குறைகிறது. நுரையீரல் தமனியின் இரத்த அழுத்தம் நுரையீரல் சிரை இருப்பதை விட அதிகம். இந்த அழுத்த குறைபாட்டால் இதன் வெளியீடு நடைபெறுகிறது அப்படின்னா ஏட்ரியல் நேட்ரியோட்டிக் காரணி. விடையை பார்த்துக்குங்க, ஆன்சர் எதுக்கும் பார்த்துக்குங்க. மீண்டும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். நன்றி தோழா.